அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூலை 5, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். அமெரிக்க வரிச்சலுகை குடியேற்ற மசோதா நிறைவேற்றும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 9க்கு முன்பாக இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்க வேண்டியதில்லை. பட் ஏதாவது வர்த்தக ஒப்பந்தங்கள் நடக்கிறப்போ அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எதிரதா காக்கும் அறிவினார் கிளை அதிர் வருவதோ நோய். வரப்போதை முன்னதே இருந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவர்களுக்கு ஒரு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பங்கள் ஒன்றுமில்லை அப்படின்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. புதிய இந்தியாவுக்கு வானம் கூட இல்லை ட்ரினிடட் டொபாக்கோவில் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. பிரதமருக்கு உயரிய விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரினிடட் டொபாக்கோவின் உயரிய தி ஆர்டர் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடட் டொபாக்கோ விருது பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. 6ஆம் தலைமுறை IOC அட்டைகள். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருந்து தோட்டப் பணிகளுக்காக தென்னாப்பிரிக்கா, ஃபிஜி, மொரிஷியஸ் மற்றும் கரீபியன் தீவு நாடுகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட பிரிவினர் தொடர்பாக விரிவான தரவுத்தளத்தை உருவாக்க இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருகிறது என்று பிரதமர் மோடி கூறினார். ட்ரினிடட் டொபாக்கோவில் உள்ள 6ஆம் தலைமுறை இந்திய வம்சாவளியினருக்கு வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை IOCன்னு சொல்லுவாங்க. அந்த அட்டைகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காரு. ஒரே நிமிஷம். மேலே ஒரு நியூஸ் விட்டுருந்தீங்க, ஒரே நிமிஷம் இருங்க. கடற்படையின் முதல் பெண் போர் விமானியாக லெப்டினன்ட் புனியா தேர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படையின் போர் விமானத்தின் முதல் பெண் விமானி என்ற பெருமையை துணை லெப்டினன்ட் ஆஸ்தா புனியா பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பேர் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, கொஞ்சம்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஆஸ்தாவுக்கு தங்கச்சிறகு விருது வழங்கிய கடற்படையின் விமானப்படை பிரிவு துணை தலைமை தளபதி ஜனக் பயோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் வருவாயை பெருக்க ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் முதல்வர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் உருவாக்கப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டத்தில் முதல்வர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஊட்டச்சத்துக்களை அளிப்பதில் காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், சிறுதானியங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. ஊட்டச்சத்து வழங்கும் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.